இன்னைக்கு நம்ம ஆச்சி ஊருக்கு தான் வந்திருக்கோம். வெயில் சரியா அடிக்கி, மழையும் பெஞ்சு போல. ஆச்சி ஊரில் வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். ஆச்சி அம்மாவும் காலையில் கிணத்துக்கு போயிட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பு எடுக்காங்க, கம்புள். அதுக்காக போயிருக்கு. கூழ் எல்லாமே காய்ச்சி கொண்டு போயிட்டாங்க. இந்த வெயிலுக்கு கூழ் தான் கரெக்டு, நம்ம சோறு இந்த மாதிரி இருக்கிறத விட. அதனால் நாங்களும் கருவாடை எடுத்துட்டு அதைக்கு கொண்டுட்டு போகிறேன். நான் அங்கே போய் என்னெல்லாம் நடக்கு, இன்னைக்கு டே எப்படி போச்சு கிணத்துக்கு. எங்கள் அடிக்கடி வீடியோ போடுறேன், இடம்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எங்கள் வயக்காடு, எங்கள் கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கிணறுன்னு சொன்னால் தெரியாது, எங்கள் வயக்காடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நானும் பிள்ளைய தான் போகிறோம். என் பாப்பா வந்து தம்பியை பார்த்துக்கிட்டுறா வீட்டில். சரி வாங்க போகலாம். போச்சு பொட்டியா போட்டோம். இந்த வீடு வந்து எங்கள் பூட்டியாச்சு வீடு, எனக்கு பூட்டி. ஆமாம், எங்கள் தாத்தா இப்போ இறந்தாங்கல்ல, தாத்தாவோட அம்மா வீடு. நல்லா இருக்கும் இந்த வீடு. பூட்டி நான் 2 வயசாக இருக்கையிலே இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போல சவதியில் மிதிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. சரி ஏ பூட்டியாச்சு இல்லை, ஏன்னா நம்ம கிணறு அங்கிட்டு இருக்கு. ஏய் என்ன பேரம்பாச்சு இங்கிட்டு இங்கிட்டு என்ன வேலை நடக்கு? சரி 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 இப்போ பாருங்க. சாப்பிட்டீல? ஆ சரி. இப்போ ஓடியாங்க ஓடியாங்க. ஆ ஆமாம், அம்மா சின்ன பையில பார்த்துட்டு இருக்கா. இப்போ தான் கொஞ்சம் அந்த க்ரீமெல்லாம் போட்டு ஃபேஸ் பாலிஷாக இருக்குன்னு பார்த்தா இந்த வெயிலுக்குள்ளே போய் அங்கே அம்புட்டு இதாகிடும். கஷ்டம்தான் இல்லை விவசாயம். நம்ம இதுக்கு இப்படி சொல்கிறோம், நாள் முழுக்க வெயில இருந்து கஷ்டப்படுறவங்கலாம் எப்படி. ஆனால் விளைய வைக்கிறாங்க, அது சரியான ரேட்டுக்கு தான் போகிறது இல்லை. பாவம். கிணத்துல மோட்ரு ஓடுது. முந்தி ஏலே அம்மா சின்ன பிள்ளைல இந்த கிணத்துலேருந்து குளிப்போம்டா. ஏலே இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. நீ நல்லா இருக்கும். இந்த மழையில் தண்ணி வந்துருந்துச்சுல்ல, அப்போல்லாம் கிணறு நிமிர தண்ணி சூப்பராக இருக்கும். இங்கே வந்து குளிச்சாங்க. வீட்டுக்காரெல்லாம் நிமிர நல்லா நீச்சல் அடித்து குளிச்சிட்டு இருந்தார். அந்த சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா, அந்த மாதிரி தான். நம்ம ஊரை போல வருமா. இந்த இது அவத்திக்குள்ள தக்காளி செடி போட்டிருக்காங்க. ஆனால் தக்காளி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தக்காளி செடி, தக்காளி தெரியுதா? வா, அங்க ஆச்சி வெண்டைக்காய் பாவக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்குதா. அப்படியாங்க, அங்க போய் பார்ப்போம். சரி அது காய் போங்க. கல் அப்படி எத்தனைன்னா உன் காலில் தான் படும். இது இளந்த பழ செடி, இளந்த பழம் தான் இல்லை. வர வழியில் பார்த்தீங்கன்னா பனம்பழம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். இதை ஆக்சுவலாக துட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சிட்டி சைடுனா எங்கள் ஊர் சைடுனா இந்த வீடியோஸ்லாம் போடுவாங்கல்ல, அது இங்கே பாருங்க. பனைமரத்தை பாருங்க, மேலே தெரியுதா எவ்வளோ இருக்குன்னு. நொங்கு இல்லை, அது ஃபுல்லாக பணம் பழமாயிடுச்சு. முத்தி யாரும் பிடுங்கிறதுக்கு ஆள் இல்லை. துட்டு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். இங்கே பாருங்க, மரத்தில் பிடுங்கிறது கூட ஆள் இல்லை. பனம்பழம் போய் சாப்பிடுவோன்னே. ஆமாம், இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிறதுலே பெரிய ஆலமரம், சுடுகாடு, மயனக்கரை. நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இது எங்கள் கிணறு. இதுதான் இதில் அவத்தி நாற்றெல்லாம் போட்டு வச்சுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ தென்னை மரம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களாம் இந்த ஆலமரத்துலலாம் ஆடி ஆடி விளையாடுவோம். இந்த அப்படி மயனக்கரைனாலே பயப்படுவாங்க, நானும் பயப்பட தான் செய்வேன். ஆனால் இதில் தான் விளையாடுவோம் நாங்கள். கிணத்துல ஆள் நீ இல்லை பூட்டி வச்சு கூப்பிடுங்க. ஆளைக்கான எங்கிட்ட நிற்காக. ஆச்சியோ ஆ அது நல்லா இருக்காது. இங்கே வா, இந்த பனம்பழம் தான் நல்லா இருக்கும். ஆச்சியோ எம்மா எம்மா ஆளைக்கான என்கிட்ட ஓன்னு சத்தம் கேக்கு. பார்த்தீங்களா கம்மம்புல் எவ்வளோ போட்டிருக்கோன்ட்டு தெரியுதா? ஃபுல்லாக கம்பு. சொட்ட சொட்ட வேர்க்குது. இந்த வெயில நடந்து வந்தது.
எப்படி இருக்கு கமம்பல்? அருமையா இருக்குல்ல, அருமையா. இந்த லைஃப்ல நிறைய பேர் என்ஜாய் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்களே இன்னும் எத்தனை காலைக்கு அனுபவிக்க போறோம்னு தெரியல. நாங்க சின்ன பிள்ளையில பார்த்தோம், இப்ப வரைக்கும் பார்த்தாச்சு. என் பிள்ளைலாம் பாக்குது, வளர்ந்து இதே மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆச்சியோ உளுந்தங்க அறுத்தா இருக்கு. கமம்பல் எடுக்கலையாப்பா? பேத்தியா நேற்று சாயங்காலம் வந்தேன். எப்போ வந்தீங்க? எங்க அம்மா பாருங்களேன், காலங்காத்தாலேயோ கமம்பல் உளுந்துங்க எடுக்குது போல வந்தாச்சு. வந்து அங்க குப்பரை படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. இதுல கேட்டா எங்க ஆச்சி சப்போர்ட், என் பிள்ளை எனக்கு துணைக்கு இருந்தா போதுன்ட்டு. அப்படியே எந்த அம்மா தான் பிள்ளைய விட்டு கொடுத்துருக்காங்க. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு. இது நல்ல பனம்பழமா? இது இன்னைக்கு வந்தது, நேற்று எந்திங்க குறுக்கோரி வாங்க முடியல. ஆச்சி அம்புட்டு அறுத்தேன், அவ்வளோதான் முடியல. ஆமாம், ஆச்சி அம்புட்டு அறுத்துருச்சு. சப்பா என்ன இங்கெல்லாம் ஊருக்கு வந்துட்டு போனா தூத்துக்குடியில் போய் பார்த்தா அப்படியே கருவுண்டு மாதிரி இருக்கேன் நான். இங்கே வந்துட்டு ஊருக்கு போனா கலர் கம்மியாயிடுறீங்கன்னு சொல்லுதாங்க. இங்கே வெயிலுக்குள்ள நல்லா அலைஞ்சா அப்படித்தான் இருக்கும். இந்த கெட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானும் உளுந்தங்க இருக்க போகிறேன். நீங்கள்லாம் ஒரு நாள் விவசாயம் இருந்து பாருங்க தெரியும், சும்மா வீடியோ தான் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள்லாம் இருந்திருக்கோம், வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், பார்க்க போய் தான் வீடியோவே போடுறோம். சரியா? எங்கள் மாமா வீட்டு கிணத்துக்கு போகிறேன். கம்மங்கூழ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்கு சோளச்சோறு, அதுக்கு உப்பு வேணுமா கரைச்சி குடிக்க வாங்குது போகிறேன். குளத்துக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கு. வெயிலில் மூச்சு வாங்குது பசை. இந்த குளத்துக்குள்ளே நடந்து வர்றோம். இங்கெல்லாம் இதில் ஆழமாக இருக்கும், போகக்கூடாது அப்படி இப்படிம்போது. இப்போ எல்லாம் வற்றி போயிடுச்சு. இந்த அங்கே இருக்குது மாமா கிணறு, அது வீடு மாதிரி, வீடு தான் எல்லாமே இங்கேயே இருக்கும். அதான் இங்கே தான் ஒரு நாள் பிரியாணிலாம் போட்டு வீடியோ போட்டிருந்தோமே, இங்கே தான் அது இருக்கா. ஆளை காணோம். ஆள் இருக்கா? தோ நல்லா இருக்கேன். ஆத்த சூப்பரா நிக்கல. ஆடு உள்ள வந்து அடையுது. உள்ள போ 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 போட் 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 போ பா பா போ 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 போ. அவனுங்க சஞ்சனங்க கொழுந்தன உலகுக்கு போயிருக்கானா? கொழுந்தங்க இருக்க வந்திருக்கோம். நல்லா உள்ள இறங்குவீங்களான்னு நினைப்பீங்க. ராஜி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு செப்பல் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இது காலில் இடிச்சிரும்ல, அதனால. கச்சு காலில் இடிச்சிரும், வராத கச்சு. இறங்கிட்டான். காலில் இடிச்சிரும், வராதன்னு. செப்பல் போட்டிருக்கேன், என்ன கால் சுடுது. ஏய் உழைக்காத. சோளக்கஞ்சி, கருவாடு, வெங்காயம், அப்படிதானே ஆச்சு சாப்பாடு?
என் தங்கச்சி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வெண்டைக்காய் பொரிக்கணும், பருப்பு குழம்பு வச்சு அப்படின்னா, அதனால் வெண்டைக்காய் பிடுங்க போகிறோம். அங்கே இருக்குது, கடைக்கே போக வேண்டாம், எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். நாளைக்கு இன்றைக்கி பாவக்காய் பிடுங்கி வச்சோம் காலையிலே, நாளைக்கு பாவக்காய் போட்டு. வெண்டைக்காயா தெரியுதா? அம்மா ஆச்சு வீட்டுக்கு மட்டும் போட்டு வச்சுருக்கடா, நம்மளுக்கு மட்டும். இங்கேப்பா அம்மா பிடுங்குறேன் அப்படியா. மாங்கோட வெண்டைக்காய் சவுண்டு கேட்கல, கொஞ்சம் பொடி பொடியா இருக்குனடா. அந்த சைடுல வெண்டைக்காய் இருக்கு பாரு. தாத்தா புடிங்கிட்டு போயிருக்கு. தாத்தா என்ன தாத்தா? தெரியாது. அப்படியே பிஞ்சா இருக்கு பத்தியா, சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். கொஞ்சம் பின்னாடி தள்ளிப்போ. எனக்கு பிடிக்கும் போல தெரியுமா? பூ எப்படி பிடிப்பேன்? என்னம்மா பெரிய டான் மாதிரி நடந்து வரிய? எங்கள் மாமா சின்ன மாமா, எங்கள் மாமா சின்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். கிணத்துக்கு போயிட்டாராம். கஞ்சி கஞ்சி கொண்டு இருந்தோம். ஆமா கம்ம இந்த இது உளுந்தங்க இருக்காங்க. சாப்பிட்டீல? கம்மங்கிறது அறுக்கல, அதான் சாஞ்சு வச்சான். அதனால இப்போ இதுதான் எடுக்காங்க, உளுந்தங்க இருக்காங்க. ஆள் விட்டு அறுத்தா இருக்காங்க. ஒத்தாள் ஒத்தாள் தான் எங்கள் அம்மா இருக்குல்ல, சூரப்புளி எனக்கா. அதான் ஒன்றுத்துக்கு ஆகாது. நீங்க ஒரு பேருக்கு நாள் இருக்குல்ல. எந்த தாத்தாவா? சரி மாமா அப்படியே நடக்கும். பாய் போயிட்டாராம். ஓடியாங்கடா. போகையில் எப்படி இருந்தேன், வரையிலையும் அப்படியே தான் இருக்கேன். சரி என்ன வெயில் வந்தால் அடிக்கிறத பார்த்தே தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. குளிக்கலான்ற மைண்டில் தான் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு போனோம். ஏன்னா இந்த ஹீட்டுக்கு கண்ணெல்லாம் அங்கே வீங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏதோ வந்து வீங்கிருக்கு, உங்களுக்கு தெரியும். அதான் நல்ல மோட்டரில் குளிச்சுட்டு சூடு தண்ணியை குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தா குளிக்க முடியல. சாயங்காலம் போய் தான் குளிக்கணும். இந்த வெயிலில் குளிக்க வேண்டாம். இளநீ வெட்டுமா? இளநீ வெட்டி குளிக்க. வெயில் அலைஞ்சிட்டு வந்தோமா, நேற்று இளநீ வெட்டி போட்டிருந்தாங்க. இப்போ அதான் குடிக்க போகிறோம். இந்த கடை கரும்புச்சார் கடை தானே. அப்போ எங்க அப்பா இளநீ வெட்டதை பார்த்து எனக்கு பழக்கம். அதனால இளநீ கொஞ்சம் வெட்ட தெரியும். போனி எடுத்துட்டா போனி. கையே கையே அங்க கையை குறுக்கூடா சச்சோ. கொஞ்சம் அரைக்குறை தான், தெளிவெல்லாம் வெட்ட மாட்டேன். வெட்டவே தெரிலம்பிங்க. அதுக்கும் வெயில் வெயில். இங்கிட்டு வந்துரு, இங்கிட்டு வந்துரு. அதுக்குமா இங்கிட்டு வா. வெயிலே அருவா குறுக்க வராதான்னு சொன்னேன்ல. இங்கிட்டு வா, பின்னாடி வா. இங்கிட்டு வா அண்ணா, இங்கிட்டு வா. நானே கொத்தல் கொத்தலா வெட்டிக்கிட்டு இருக்கேன். தூரம் வராத ஆர்வத்தை பாருங்களேன். வழுக்கல்ல தண்ணி நிறைய இருக்கு. இந்த கிளாஸ் எப்படி இளநிக்கு பத்தும் போல வேண்டாம். அந்த போனி எடுத்துட்டு வந்தாரு பாரு. போனி ஓடி போய் எடுத்துட்டு.
வயசு இளநீ இரு கிளாஸ் இப்படி குதிச்சா இப்படி நீ ஒண்ணு கிளிக்க வேண்டாம் இந்தா இப்படி அங்கிட்டு உட்காருங்க இன்னொரு இளநீ வெட்டணும் தள்ளிப்பா குறுக்க வந்தா நான் இளநியே வெட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்க வழுக்கு இருக்கு 1000 தான் ஸ்டாவ் போட்டு நம்ம ஒரு இளநீ வந்து ஒரு 100 ரூபா இப்பெல்லாம் 70 ரூபா 80 ரூபா ஆயிப்போச்சு இளநீ ஒரு காய் செவ்வளனின்னா இன்னும் ரேட் அதிகம் அங்கெல்லாம் குடிச்சு இப்ப இங்க மனம் போல வெட்டி போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இத வந்து அப்படியே குடிக்கிறதுலாம் டேஸ்டே இருக்கு இதவா சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை